அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளையார் இன்னைக்கு ஒருங்கமை சமன்பாடுகள் பார்ப்போம். சரிதானே? ஒருங்கமை சமன்பாடுகள்ல என்ன செய்ய போகுது? ரெண்டு தெரியாக்கணிகள் வரப்போகுது. ரெண்டு தெரியாக்கணியங்களும் ரெண்டு சமன்பாடுகள் வரப்போகுது. ஸோ இந்த ரெண்டு சமன்பாடுகளை தாண்டி ரெண்டு தெரியாக்கணியங்கள் என்ன செய்ய போறோம்? கண்டு விடை எடுக்க போறோம். ஓமா இல்லையா? ஸோ எப்படி சொன்னா இதுல நிறைய டைப்பான கேள்வி வரும். சரியா? நிறைய டைப்ல வரும். அதுல நாம என்ன செய்வோம்? உதாரணத்தோட பார்ப்போம். இந்த கிளாஸ் ரிவிஷன் தானே. ஸோ உதாரணம் டைப் 1 பார்ப்போம் இல்லையா? டைப் 1. சரி, டைப் 1ல சரி ஒரு கேள்வி பார்ப்போம். 5x - 2y = 2. சரிதானே? x ஆக 2y = 10. சரி பிள்ளையார், இப்போ ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா நாம எப்படி இதுல ஆன்சர் எடுக்கிறோன்னு பார்ப்போம். சரிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? ஓர்டரா போவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது சமன்பாடு, சரியா? இரண்டாம் சமன்பாடு. சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு தெரியாக்கணியங்கள்ல ஒன்றை என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லாம செய்யணும். ஆமா இல்லையா? ரெண்டு தெரியாக்கணியங்களுக்கு ஒன்றை இல்லாம ஆக்கிட்டு ஒன்றை கண்டுட்டு சோ கண்ட விடையே போய் ஒரு சமன்பாடுல பிரதிட்டு என்ன செய்யும்? அடுத்த தெரியாக்கணியம் வந்துடும். சரிதானே? சோ எதுக்கு எப்படி செய்வோம் சொன்னா இதுல பாருங்க, இந்த வையிட குணகத்தை பாருங்க. வையிட குணகம் என்ன? 2ஆக இருக்கு. இதுல வையிட குணகம் 2ஆக இருக்கு. சோ இது என்ன செய்யலாம்? இல்லாமல் ஆக்கலாம். எப்படி? இது கழிச்சிருக்கி, இது கூட்டிருக்கு. சோ நாம என்ன செய்யலாம்? ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டி விட்டோம் என்ன செய்யும்? இந்த y என்ன செஞ்சிடும்? இல்லாம போயிடும். பாப்போமா? சோ 1 சக 2 சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்டு என்ன வரும்? 5x - 2y இந்த சைட்ல அதோட இதை கூட்ட போறோம். இதோட கூட்டணும். சக x சக 2y. சரி, சமன் இங்க என்ன இருக்கு? 2, இங்க சக 10. சோ 5x - 2y + 2y. ஓமா இல்லையா பிள்ளையார்? சோ இது என்ன செஞ்சிடும்? இல்லாம போகிடும். சரிதானே? சோ என்ன மிச்சம்? 5x சக x. சோ 6x சமன் 10 சக 2 12. சோ x சமன் 12 ன் கீழ் 6. சோ x சமன் எத்தனை? 2. சோ இப்ப என்ன செஞ்சுட்டோம்? நாம x கண்டுட்டோம், ஒரு தெரியாக்கணியத்தை கண்டுட்டோம். சோ இப்ப என்ன செய்வோம்? அடுத்த தெரியாக்கணியத்தை காணும். எப்படி? அதுக்கு என்ன செய்வோம்னா இந்த கண்ட எக்ஸ் அதாவது எக்ஸோட விடை என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு சமன்பாட்டுல போய் போடுவோம். சரிதானே? நான் என்ன செய்யறேன்? இரண்டாம் சமன்பாட்டுல போய் போடுறேன். இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் சமன் 2ஐ பிரதியிட. சரிதானே? சோ எக்ஸ் ஆக 2y = 10. இதான சமன்பாடு. இல்ல எக்ஸ் என்னன்னு கண்டிட்டோம்? 2. சோ 2 சக 2y = 10. சோ எப்படி நமக்கு என்ன வேணும்? y வேணும். y தானே கேள்வி? y வேணும். சோ இதை செய்யணும். 2y எடுத்து முடிச்சு அதோட பிளஸ் என்ன செஞ்சிருக்கு? 2 கூட்டப்படி குறி என்ன? பிளஸ். சோ இது அங்கால எடுத்துட்டு போக என்ன செய்யும்? கழிப்பட போகுது. சோ 10 - 2 இருக்க போகுது. சோ 2y = 8 இருக்க போகுது. சோ y = 8 ன் கீழ் 2. சோ y = 4 இருக்க போகுது. சரியான பிள்ளையார்? எழுதிக் கொள்ளுங்க. சரி பிள்ளையார், அடுத்தது டைப் 2ல கேள்வி பார்ப்போம். டைப் 2. சரியா? டைப் 2ல3a - 4b = 2 இதோட சமன்பாடு. அடுத்தது 5a சக 2b = 12. சரியான பிள்ளையார்? சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு சமன்பாடு இது எத்தனாம் சமன்பாடு? முதலாம் சமன்பாடு. இது என்ன செய்வோம்? இரண்டாம் சமன்பாடு என்று எடுப்போம். சரிதானே? சோ இப்ப என்ன செய்யலாம்? இப்ப பாருங்க, நமக்கு என்ன செய்யலாம்? ஒன்று a இல்லாம ஆக்கலாம், இல்லாட்டி b இல்லாம ஆக்கலாம். அதுக்கு மேல என்ன செய்யணும்? அதோட குணகங்கள் என்ன செய்யணும்? சமனாக்கணும். சோ இதுல 4 வந்துட்டு, இதுல 2, இதுல 3 வந்துட்டு, இதுல 5. சோ என்ன செய்யலாம்? குணகங்கள் சமனாக இல்லை. அப்ப என்ன செய்வோம்? குணகங்களை சமப்படுத்துவோம். சரியா? இப்படியான கேள்வியில் என்ன செய்யலாம்? இந்த கேள்வியில நம்ம ஈஸியா என்ன செய்யலாம்? எடுத்த 4b இருக்கு, இந்த 2b இருக்கு. சோ இந்த 2b என்ன செய்யலாம்? ஈஸியா 4b மாத்தலாமா இல்லையா?
4b மாத்த என்ன செய்யணும், இது என்ன செய்யணும், 2ஆல இந்த சமன்பாட்டை மொத்தமாக பெருக்கிடணும். பெருக்கின மனுஷன் பாருங்க பிள்ளையார். சோ ரெண்டாவது சமன்பாட்டை நான் 2ஆல பெருக்கிறேன். சரிதானே? சோ பெருக்கக்குள்ள எனக்கு எப்படி ஆன்சர் வருதுன்னு சொன்னா 2 தர 5 எத்தனை 10a சக 2 தர 2 4b சமன் 2 தர 12 24. சரியா? சோ இது எப்ப என்ன மூன்றாவது சமன்பாடு, சமன்பாடு 3. சரியா? இப்ப என்ன செய்வோம், இப்ப கேள்விக்கு வாங்க. இப்ப இங்க வரும், இதுல 4b இதுல 4b ஓமா இல்லையா, இது மைனஸ் இது பிளஸ். சோ இந்த சமன்பாட்டையும் இப்ப என்ன செய்வோம், இந்த சமன்பாட்டையும் முதலாம் சமன்பாட்டையும் மூன்றாம் சமன்பாட்டையும் வச்சு என்ன செய்வோம் ஆன்சர் எடுப்போம். சரியா? சோ எப்படி என்ன செய்யணும் அப்படியால் இதுல என்ன செய்வோம் 4b போக செய்யலாம் ஓமா இல்லையா, இல்லாமல் ஆக்கலாம். சோ அதுக்கு என்ன செய்யணும், இந்த மைனஸ் இது பிளஸ் வேற மாதிரி குறியா இருந்து அதை இல்லாமல் ஆக்கணும், என்ன செய்யணும் கூட்டணும். சரியா? சோ இதை கூட்டுவோம் 3a மைனஸ் 4bயோட இதை கூட்டுவோம் பிளஸ் 10a சக 4b கூட்ட போறோம் சமன் 24 எத்தனை 2 2 சக 24 26. சோ 3a மைனஸ் 4b பிளஸ் 10a பிளஸ் 4b சமன் 26. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன இருக்கு பிளஸ் 4b மைனஸ் 4b என்ன செஞ்சிடும் போயிடும். ஸோ 3a சக 10a மொத்தம் எத்தனை 13a ஆக இருக்க போகுது. ஸோ 13a சமன் 26 சொன்னா a சமன் 26 கீழ் 13. ஸோ a சமன் என்ன வரப்போகுது, a சமன் 2ஆக இருக்க போகுது. இப்ப என்ன செய்யலாம், a கண்டிடம் தானே. இப்ப என்ன செய்யலாம், இந்த a எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு சமன்பாட்டுல போட்டு என்ன செய்யலாம் b காணலாம். காணுவோமா? சரி, நம்ம என்ன செய்வோம் இரண்டாம் சமன்பாட்டுல போட்டுடுவோம். சரியா? சோ இரண்டாவது சமன்பாட்டில் a சமன் 2 a சமன் 2ஐ பிரதியிட்டோம் சொன்னா இரண்டாம் சமன்பாடு என்ன 5a சக 2b சமன் 12. ஸோ 5 தர ஏக்கு பதில் என்ன 2 சக 2b சமன் 12. ஸோ I2 10 சக 2b சமன் 12. சரியான பிள்ளையால். ஸோ b தான் நமக்கு 2b சமன் இதெல்லாம் செஞ்சிருக்கு கூட்டுப்பட்டிக்கு அடுத்த பக்கம் போகலாம் என்ன செய்யும் கழிப்படும். ஸோ 12 மைனஸ் 10 சமன் 2b சமன் 2ஆக இருக்க போகுது. ஸோ b சமன் 2 பேருக்கு பட்டிக்கா இல்லையா. ஸோ அடுத்த பக்கம் போகலாம் செய்யும் பிரிவடும். ஸோ 2 கீழ் 2 b சமன் 1ஆக இருக்க போகுது. ஆமா இல்லையா? சரி, டைப் 3 பார்ப்போம். சரியா? அடுத்தது டைப் 3 ஆன கேள்வி ஒருங்கமை சமன்பாட்டில் டைப் 3ல பார்ப்போம். சரியா? ரெண்டு எக்ஸ் சக 3y சமன் 11. 5x மைனஸ் 2y சமன் மைனஸ் 1. 5x மைனஸ் 2y சமன் மைனஸ் 1. சரியான இப்படி கேள்வி வர போல என்ன செய்வோம், இது டைப் 3 ஆன கேள்வி. சரியா? இது முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. சரியா? இப்ப என்ன செய்வோம், இதுல என்ன செய்வோம் குணகங்களை சமப்படுத்தும். ஒன்று என்ன செய்யலாம் எக்ஸோட குணகத்தை சமப்படுத்தி எக்ஸை இல்லாமல் ஆக்கலாம், இல்லைன்னா வைட குணகத்தை சமப்படுத்தி வையை இல்லாமக்கலாம். நாம இந்த கேள்வியில் எப்படி செய்வோம்னு சொன்னா எக்ஸோட குணகத்தை இல்லாமக்கி பார்ப்போம். சரிதானே? ஸோ எக்ஸோட குணகம் இல்லாமக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யணும், இதுல குணகங்களை சமப்படுத்தணும். முதல் குணகங்களை சமப்படுத்தணும். சரிதானே? ஸோ குணகங்கள் சமப்படுத்துறேன்னு சொன்னா இதுல எத்தனை இருக்கு 2 இருக்கு, இதுல 5 இருக்கு. ஸோ இந்த அதாவது இரண்டாவது சமன்பாட்டோட குணகத்தை முதலாவது சமன்பாட்டுக்கு பெருக்கி விட்டுட்டு இரண்டாவது சமன்பாட்டு குணகத்தை அதாவது முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கிற எக்ஸோட குணகத்துல பெருக்கிறதும், அடுத்தது இரண்டாவது சமன்பாட்டை
முதலாவது சாம்பாடுல எக்ஸோட குணகத்தில் பெருக்கணும் சொன்னா இதுல என்ன செஞ்சிடும் சமன் ஆகிரும். சரியா? ஸோ எப்படி செய்வோம் இதை? முதலாவது சமன்பாட்டை என்ன செய்வோம்? 5ஆல ரெண்டாவது சமன்பாட்டை குணகம் என்ன? 5ஆல பெருக்குவோம். சரியானே? ஸோ பெருக்கின என்ன வரப்போகுதோ? 5 I2 10x சக I3 15y சமன் 11 தர 5 எத்தனை? 55ஆக இருக்க போகுது. சரியானே? அடுத்து இப்போ என்ன செய்வோம்? ரெண்டாவது சாம்பாடு எடுப்போம். ரெண்டாவது சாம்பாடு என்ன செய்வோம்? 2ஆல பெருக்குவோம். ஆமா இல்லையா? ரெண்டாவது சாம்பாட்டை 2ஆல பெருக்குவோம். பெருக்கின மனுஷன்னா 5x 2ஆல பெருக்கினா 10x 2ஆல பெருக்கின மனுஷன்னா -4y சமன் 2ஆல பெருக்கினா -2. சரியானே? இப்போ நமக்கு மூன்றாவது சமன்பாடும் நாலாவது சமன்பாடும் கிடைச்சிச்சு. மூன்றாவது சமன்பாடு நாலாவது சமன்பாடு கிடைச்சிச்சு. இப்போ என்ன செய்வோம்? இந்த ரெண்டு சமன்பாட்டை இமேஜ் என்ன செய்வோம்? நம்ம ஆன்சருக்கு வருவோம். எப்படி? இதுலேயும் 10x இதுலேயும் 10x குணகங்கள் சமனா இல்லையா? குணகங்கள் சமன். இதில் குறி என்ன? பிளஸ். இதில் குறி என்ன? பிளஸ். ஒன்று இல்லாட்டியுமே என்ன இருக்கும்? பிளஸ் இருக்கும். இதில் பாருங்க பிள்ளையால் இது ரெண்டும் பிளஸ்ங்கிறதால என்ன செய்யணும்? நாம கழிச்சு விடணும். ஒன்றுல இருந்து ஒன்றை கழிச்சு விடணும். இங்கே அதாவது நம்ம y எடுத்த மாதிரி என்ன செய்யணும்? y இதுக்கு பிளஸ் இருக்கு இதுக்கு மைனஸ் இருக்கு. ஸோ என்ன செய்யணும்? நாம அதை கூட்டி விட்ட மனுஷன் என்ன செய்யணும்? y இல்லாமல் ஆகிடும். குணகங்களை சமப்படுத்திட்டு கூட்டி விட்ட மனுஷன்னா y இல்லாமல் ஆகிடும். ஆனா ரெண்டும் ஒரே குறியாக இருக்க என்ன செய்யணும்? கழிக்க வேண்டி வரப்போகுது. ஸோ என்ன செய்வோம்? மூன்றாவது சமன்பாட்டில இருந்து நாலாவது சமன்பாட்டை என்ன செய்வோம்? கழிப்போம். ஸோ மூணாவது சமன்பாடு என்ன? 10x சக 15y இருந்து மைனஸ் எதை? 10x மைனஸ் 4y இது சமன் 55 மைனஸ் எதை? -2. நல்லா கவனம் வைக்கணும் பிள்ளையார். இதுல வந்துட்டு வெளியிலையும் மைனஸ் உள்ளுக்கும் மைனஸ் இருக்கு. சரியா? உள்ளுக்கும் மைனஸ் வெளியிலையும் மைனஸ் இருக்கு. ஸோ இதுல பாருங்க, இதை விரிச்சு எழுதுவோம். 10x சக 15y இந்த மைனஸ் உள்ளுக்கு போய் என்ன செய்ய போகுது? பெருக்க போகுது. ஸோ மைனஸ் இங்கே உள்ளுக்கு போனா இதுல குறி என்ன இருக்கும்? இதுல ஆல்ரெடி இதுல குறி ஒன்று இல்லாட்டியும் வர குறி என்ன? பிளஸ் ஆக இருக்க போகுது. ஸோ இது மைனஸ் போய் பெருக்க முடிச்சுன்னா பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன? -10x ஆக மாற போகுது. இங்க அடுத்ததுக்கு இங்க பெருக்கும் போல இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் எல்லாம் பெருக்கப்பட போல பிளஸ் ஆக இருக்க போகுது. ஸோ சரிதானே? பிளஸ் ஆக மாறப்போகுது. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 4y சமன் 55. இது மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன செய்ய போகுது? பிளஸ் ஆக போகுது. ஸோ பிளஸ் 2 ஆக போகுது. 55 பிளஸ் 2 எத்தனை? 57. சரிதானே? ஸோ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 10x இங்க 10x ஏன் இது பிளஸ் 10x இது மைனஸ் 10x போயிடும். 15y இங்க எத்தனை? 15y இங்க எத்தனை? 4y. ஸோ 19y சமன் 57. ஸோ இதுல இருந்து என்ன செய்வோம்? y காணுவோம். சரிதானே? y கண்டமனுச்சுன்னா y சமன் 57 × 19 இது சமன் 3 வரப்போகுது. சரியானே? சரி, இப்போ நமக்கு என்ன? வையோட ஆன்சர் வந்துட்டு இப்போ என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு சமன்பாட்டுல வைக்கு நாம எடுத்த விட என்ன? 3. அதை போய் என்ன செய்வோம்? பிரதியிடுவோம். பிரதியிட்ட என்ன செய்யும்? எக்ஸை காணலாம். சரியா? அடுத்த தெரியா கணியத்தை காணலாம். ஸோ நம்ம என்ன செய்வோம்? முதலாவது சமன்பாட்டில் என்ன செய்வோம்? பிரதியிடுவோம். முதலாவது சமன்பாட்டில் y சமன் 3 பிரதியிட. சரியா? ஸோ முதலாவது சமன்பாடு 2x சக 3 தர y என்ன? 3 சமன் 11. ஸோ 2x சக 3 9 சமன் 11. ஸோ 2x சமன் இங்கே பிளஸ் 9 அடுத்த பக்கம் போக என்ன செய்யும்? -9 ஆகும். ஸோ 11 - 9 எத்தனை? 2x சமன் 2. ஸோ x சமன் என்ன? 1 இருக்க போகுது. சரிதானா பிள்ளையார்?
அடுத்த கேள்வி பார்க்க முடியாது. ஏழு பி மைனஸ் 4q சமன் 7p மைனஸ் 4q சமன் 11. சரிதானே? 3p மைனஸ் 5q சமன் 8. சரி அப்படியா? இப்படி வர கேள்வியில என்ன செய்வோம்? பழமை மாதிரி என்ன செய்வோம்? முதலாவது சமன்பாடு, இது இரண்டாவது சமன்பாடு. சரிதானே? ஸோ இப்போ என்ன செய்வோம்? இதுல குணகங்களை பார்ப்போம். கியோட குணகம் 5, இந்த கியோட குணகம் 4, பியோட குணகம் 3, இதுல பியோட குணகம் 7. நம்ம என்ன செய்வோம்? கியூவை இல்லை மாற்றுறதுக்கு என்ன செய்வோம்? கியூவோட குணகங்களை சமப்படுத்தும். எப்படி? இதான் என்ன செய்வோம்? இதை அதாவது முதலாம் சமன்பாட ரெண்டாவது சமன்பாட்டில் இருக்கிற கியூவோட குணகத்தால பெருக்குவோம். 5ஆல இதை பெருக்குவோம். இதோட குணகம் 4, அதால இதை பெருக்குவோம். சரிதானே? ஸோ அப்படி செஞ்ச முடிச்சுன்னா முதலாவது சமன்பாட்டை இதெல்லாம் பெருக்க போகிறோம் 5ஆல. சரியா பிள்ளையால்? ஸோ எப்படி வர போகுது? 5ஆல பெருக்கணும்னு சொன்னா 7 தர 5 35 பி மைனஸ் 4 தர 5 20 கியூ சமன் 5ஆல பெருக்கணும்னு சொன்னா 55. 11 தர 5 55. சரியா? அடுத்து என்ன செய்ய போறோம்? ரெண்டாவது சமன்பாட்டை எத்தனை பெருக்க போறோம்? 4ஆல பெருக்க போறோம். சரியா? ஸோ ரெண்டாவது சமன்பாட்டை 4ஆல பெருக்கணும்னு சொன்னா 4 3 12 பி மைனஸ் 4 20 கியூ 4ஆல 8 32. சரிதானே? சரி, இப்போ என்ன செஞ்சுட்டு நமக்கு அடுத்த மூன்றாவது சமன்பாடும் நாலாவது சமன்பாடும் கிடைச்சிச்சு. இதுல பாருங்க, கியூட குணகம் என்ன? 20, இதர குணகம் 20. சரி, இப்போ என்ன செய்யலாம்? இதை போக்கட்டலாம். என்ன சொல்லிக்கணும்? ரெண்டு குறிகளும் உண்டறிந்தான். சரியா? ஒரே குறிகளா இருந்து என்ன செய்யணும்? கழிச்சு விடணும். சரிதானே? கழிச்சு விட என்ன செய்யும்? ஆன்சர் கிடைக்கும். ஸோ என்ன செய்வோம்? நாம மூன்றாவது சமன்பாட்டில இருந்து எதை கழிப்போம்? நாலாவது சமன்பாட்டை கழிப்போம். சரியான பிள்ளையா? ஸோ கழிச்ச மனுஷன்னா 35 பி மைனஸ் 20 கியூ எதை கழிக்க போகிறோம்? 12 பி மைனஸ் 20 கியூவை கழிக்க போகிறோம். சமன் 55 மைனஸ் 32. சரியா? இப்படியான வார சந்தர்ப்பங்கள்ல நம்ம கழிக்கிற சந்தர்ப்பங்கள் என்ன செய்யும்? ரெண்டாவது, அதாவது ஒரு சமன்பாடுல இருந்து அடுத்த சமன்பாட்டை கழிக்க போறோமா இல்லையா? அப்படி கழிக்க போல ரெண்டாவது சமன்பாட்டை என்ன செய்வோம்? பிரேக்கெட் போட்டு எழுதுறது என்ன செய்யும்? மிச்சம் சேஃப்டியா இருக்கும். சரியா பிள்ளையா? ஏன்னு நினைச்சுன்னா மைனஸ் வெளியில உள்ளுக்கு பெருக்கப்படப்போ என்ன செய்யும்? குறிகள் மாற போகுது. சரிதானே? குறிகள் மாறும். அதே பிளஸ் ஆகுது என்ன செய்ய தேவையில்லை, நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பிரேக்கெட் போட தேவையில்லை. சரிதானே? ஆனா பிளஸ் இருந்தா போட தேவையில்லை, மைனஸ் என்ன செய்யணும்? கட்டாயம் போடணும். ஆனா போட்டு எழுதுறது உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பிளஸோ மைனஸோ நீங்க பிரேக்கெட் போட்டு எழுதுறது என்ன செய்யும்? குழப்பாம கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடிய மாதிரி. சரிதானே? ஸோ 35 பி மைனஸ் 20 கியூ, இந்த உள்ளுக்கு என்ன இருக்கு? பிளஸ், முன்னுக்கு மைனஸ் இன்டூ பிளஸ் என்ன? மைனஸ். சரிதானே? 12 பி மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆக போகுது 20 கியூ சமன் 55ல 32 போச்சுன்னு சொன்னா 23. சரியான பிள்ளையா? இப்ப பாருங்க, இதுல 20 கியூ பிளஸ் 20 கியூ மைனஸ் 20 கியூ என்ன செஞ்சிடும்? போயிடுமா இல்லையா? ஸோ 35 பி மைனஸ் 12 பி 35 பி மைனஸ் 12 பி சமன் 23. சரியானே? ஸோ 35ல 12 போக முடிச்சு என்ன? 23 பி சமன் 23. ஸோ பி சமன் 23. இந்த 23 பிறகு பாட்டியா இல்லையா? அடுத்த பக்கம் போகலாம் செய்யும், பிரிபாடு பிரிச்ச முடிச்சுன்னா பி சமன் 1ஆக இருக்க போகுது. ஸோ பியோட ஆன்சர் என்ன? பி சமன் 1ஆக இருக்க போகுது. இப்போ என்ன செய்வோம்? ஒரு தெரிய கிடந்த கண்டமா இல்லையா? இப்போ அதை என்ன செய்வோம்டா, நாம ஏதாவது ஒரு சமன்பாட்டில் என்ன செய்வோம்? பிரதியிடுவோம். சரிதானே? ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிடுவோம். சரி பிள்ளை? ஸோ நான் எதில் பிரதியிடுறேன்னு நினைச்சேன்னா ரெண்டாவதுல பிரதியிடுறேன். ஸோ ரெண்டாவது சமன்பாட்டில் பி சமன் 1ஐ பிரதியிடுறேன். சரிதானே? ஸோ 1ஐ பிரதியிட்டு நினைச்சேன்னா இதில் எப்படி வர போகுதோ? 3 தர பிக்கு பதிலா 1 மைனஸ், சரிதானே? மைனஸ் 5 தர கியூ சமன் 8. ஓமா இல்லையா? பிரதிட்டா 3 தர 1
3 மைனஸ் 5 கியூ சமன் 8 இருக்க போகுது. நமக்கு கியூ தானே அது வேணும், இதுல என்ன வேணும், கியூ வேணும். ஆனா கியூ இங்க மைனஸ்ல இருக்கு, நம்ம அடுத்த பக்கம் எடுத்துட்டு போகலாம் செய்யும் பிளஸ் ஆயிரும். ஸோ நாம இது என்ன செய்வோம், இது அங்கே எடுத்துட்டு போவோம், அதே எடுத்துட்டு போனோம் 3 சமன் 8 பிளஸ் 5 கியூ. இங்க 8 கூட்டு படிக்க இல்லையா, அதை இங்க எடுத்து வந்தோம்னா என்ன செய்யும், கழிப்பட போகுது. ஸோ 3 மைனஸ் 8 சமன் 5 கியூவாக இருக்க போகுது. ஸோ எத்தனை இருக்கு ஆன்சர், மைனஸ் 5. ஏன் மைனஸ் 8 பிளஸ் 3ங்கிறதால மைனஸ் 5 சமன் 5 கியூ. சரிதானே? ஸோ கியூ சமன் இதுல என்ன செஞ்சிருக்கு, 5 பெருக்கு படி அடுத்த பக்கம் போகலாம் செய்யும் பிரிபட போகுது. ஸோ கியூ சமன் மைனஸ் 5 கீழ் 5. ஸோ கியூ சமன் மைனஸ் 1 இருக்க போகுது. சரிதானே? நோட் பண்ணிக்கணும் பிள்ளையா. பிள்ளையால் இது வந்து ஒருங்கமை சமன்பாட்டுக்குரிய ரிவிஷன் பிள்ளையால். இதுல வந்து ஒருங்கமை சமன்பாட்டுல இந்த கேள்வியும் பெறலாம். அடுத்து வந்து என்ன, பந்தி முறையில, அதாவது சொற்கள்ல கேள்வியை கேட்டுட்டு என்ன செய்ய சொல்லுவாங்க, சமன்பாடு எடுக்க சொல்லுவாங்க. அதை வந்து என்ன செய்யும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.